உலகெங்கும் உள்ள ஜெயா டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் குழந்தைகளுக்கு மயக்கம் ஏன் வருது? மலம் கழிக்கலைன்னா அப்படியே மயங்கிடும். காற்று பத்தலையா மயக்கம் வந்துடும். சில மூச்சு முட்டை அந்த மாதிரி தாய்ப்பால் கொடுத்துட்டாங்கன்னா மயக்கம் வந்துடும். சில குழந்தைங்களுக்கு வாசனை திரவியம் அதிகம், நிறையா பேர் அந்த சென்ட் அடிச்சுட்டு வரும்போது அந்த வாசனை சேராமல் மயக்கம் வந்துடும். சில இடத்துல துர்நாற்றம் அதிகமாக இருக்கும், அந்த இடத்துல இருந்தாலும் குழந்தைக்கு மயக்கம் வந்துடும். அப்படி குழந்தைக்கு மயக்கம் வந்ததுன்னா அதுக்கு முக்கியமாக மிளகு, வில்வ இலை, கல்லுப்பு இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ மருந்தாக தயாரிப்போம். குழந்தைகளுக்கு மயக்கம், குழந்தைகளை வெளி இடங்களுக்கு தூக்கிட்டு போகிறப்போ அல்லது கோயிலுக்கோ அல்லது ஒரு ஃபங்க்ஷனுக்கோ விழா காலங்கள்லையோ வெளியில் குழந்தைக்கு இறுக்கமான ட்ரெஸ்ஸை போட்டு தலையெல்லாம் கழுத்தெல்லாம் இறுக்கமாக கட்டி விட்டுருப்பாங்க. அந்த குல்லா அதெல்லாம் போடுறப்போ பார்த்து பார்த்து போடணும், இறுக்கமாக கட்டக்கூடாது. எவ்வளவு கூட்டமாக இருந்தாலும், அதாவது குளிர் பிரதேசங்களுக்கு போகிறப்ப நீங்கள் குழந்தைங்களை நல்லா ஜாக்கிரதையாக போட்டுக்கிறது, ட்ரெஸ் போடுறதுனாலும் இறுக்கமாக போடாதீங்க. கொஞ்சம் லூஸாகவே இருக்க மாதிரி போட்டிங்கனாக்கா தேவையான ஹீட்டு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் இந்த ஃபங்க்ஷன் நேரத்துலலாம் ஆக்சிஜன் பற்றாக்குறையாக இருக்கிறப்போ குழந்தைங்க வெயிலுக்கு போனாலும் சரி சீக்கிரமாக மயங்கிடும். ஆள் வைக்க அப்படின்னு சொல்லுவோம். கூட்டமான இடங்களில் மூச்சு காற்று அதிகமாக இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா தாய் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் நேரத்தில் அது பாட்டுக்கு அப்படியே மயங்கிடும். என்ன மயங்கிருச்சு குழந்தை அப்படின்னு பார்த்தாக்கா உடனே போய் காற்று படுற இடத்துல வைங்க குழந்தைய. அதே நேரத்தில் ஒரு 2 நிமிஷத்துலேயும் தண்ணி எடுத்து அல்லது ஒரு டவலை எடுத்து நல்லா தண்ணியில் முக்கிட்டு புழிஞ்சிட்டு முகத்தை ஒத்தி எடுத்துட்டு உடனே மருத்துவம் பண்ணுங்கள், சரியாயிரும். குழந்தைங்களுக்கு உடனடியாக மயக்கம் சரியாகணுன்னாக்கா அதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். வில்வ இலை ஒரு 4 இலை எடுத்து அரைக்கும் போதேவும் 2 மிளகு கூட வச்சு அரைச்சி நல்லா துணியில் வச்சு சாறு பிழிஞ்சிடணும். ஒரு பாலாட அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். ஒரு உப்புக்கல், மிளகு அளவு உப்புக்கல் இருந்தால் போதும். இந்த உப்புக்கல்லை நல்லா அந்த சாறில் போட்டு நல்லா கரைச்சிடணும். கல் உப்பு நல்லா மிளகளவு இருக்கிற உப்புக்கல்லை எடுத்து இதில் போட்டு நல்லா கரைச்சிட்டு உடனே குழந்தைக்கு அந்த நம்ம தண்ணியை வச்சு துணியில் தொடச்சி எடுத்துட்டு கொஞ்சம் ரேசாக அந்த காது மூக்கு இதெல்லாம் வாயெல்லாம் இப்படி வச்சு தாய் ஊதி விடணும். ரேசாக ஊதி ஊதி விட்டாங்கனாக்கா நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த மருந்தை விரல் இப்படி வச்சுக்கிறணும். வச்சுக்கிட்டு மெதுவாக சொட்டு சொட்டாக வாயை அப்படி நல்லா திறந்து வச்சு சொட்டு சொட்டாக உள்ளே விட்டிங்கனாக்கா ஒரு 5 நிமிஷத்தில் குழந்தை நல்லா மயக்கம் தெளிஞ்சிரும். அதுக்கப்புறம் நல்லா காற்று படும்படியாக வைங்க. குழந்தைய எப்பயும் வெளி இடங்களுக்கு கொண்டு போனால், வெயில் கூட்டமான இடங்களுக்கு போனால் மயக்கம் வர்றது, உடனடியாக அந்த மருந்தை நீங்கள் தயார் பண்ணி போட்டிங்கனாக்கா குழந்தைகளுக்கு மயக்கம் சரியாகும். குழந்தைகளுக்கு மயக்கம் வந்துட்டாலே பயந்துருவாங்க, ரொம்ப இதாகிடுவாங்க. அப்போது கோயிலில் எப்படியும் வில்வ இலை இருக்கும், இல்லைன்னா வெளியில் எங்கேயாவது வில்வ இலையை வாங்கி இந்த மாதிரி ஒரு 4-5 எடுத்து லேசாக இடிச்சிட்டு 2 மிளகு ஒரே ஒரு உப்புக்கல் போட்டு சரி செஞ்சுருக்கோம். இதில் ஒரு அரசங்கு கொடுத்தா கூட போதும், குழந்தை உடனடியாக சரியாயிடும். அப்படியே உள்ளுக்கு அரசங்கு போனதுமே டக்குன்னு முழிச்சுக்கிறோம். ஏன்னா அந்த கார்ப்பு அதன் வில்வத்தினுடையது உப்புத்தன்மை போகும்போது அந்த மூச்சுக்குழாய் திறந்துடும். அந்த எவ்வளவு மூச்சுக்குழாய் அடைப்பு இருந்தாலும் அது உடனே திறந்து குழந்தை முழிச்சிடும். குழந்தை மயக்கத்துக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.